ஒவ்வொரு குடும்பத்திற்குமான திட்டங்களை நாம் செய்திருந்தாலும் அந்த திட்டங்களை அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் அந்த கூட்டங்களின் வழியாக அதையும் நாம் பிரச்சாரமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஸ்டாலினின் மகளிர் படை என்று சொல்லக்கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் ஒரு பூத்துக்கு 10 பேர் கிட்ட நம்முடைய சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி ஸ்டிக்கரை அவங்களுடைய அனுமதியோடு அந்த வீட்டு வாசலிலே ஒட்டி ஒரு முறை இல்லை, தேர்தல் வரக்கூடிய வரை பல முறை அவர்களோடு ஒரு நட்புணர்வோடு நம்முடைய சகோதரிகள் பழக வேண்டும் என்பதையும் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி 100 நாள் வேலை திட்டத்தையே ஒழிக்கக்கூடிய வகையிலே ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 100 நாள் வேலை கிட்டத்தட்ட 80% கிராமப்புறத்துல பெண்கள் தான் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த திட்டம் இந்த ஆட்சி பிஜேபியில மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு 100 நாள் வேலை தான் யாருக்குமே இந்தியா முழுவதும் கிடையாது. வர வேண்டிய நிதியை தராம இருக்கிறதா இருக்கட்டும், ஆணையோட கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், எந்த அளவுக்கு நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் மனதிலே நாம் தொடர்ந்து பதிய வைக்க வேண்டும்.